கண்ணப்பதாசனுக்கு இறையருள் கிடைத்த கதையை பற்றி பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். ஒரு கிராமத்தில் கணவன் மனைவி இருந்தார்கள். இவர்களுக்கு கண்ணப்பதாசன் என்ற மகன் இருந்தான். இவன் சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுதே கிராமத்தில் இருக்கும் அனைவரையும் கேலி கிண்டல் செய்ய, பெரியவர்களை எதிர்த்து பேச, இவன் வயதில் இருக்கும் குழந்தைகளை அடிப்பது, இந்த மாதிரியான படு சேட்டைகள் செய்து கொண்டு படுசுட்டியாக இருந்தான். இப்படியே 15 வருடம் கழிந்தது. கண்ணப்பதாசனுக்கு இறை நம்பிக்கை இல்லாததால் இறைவனை பற்றி யாராவது பேசினால், இறைவன் எங்கே இருக்கிறான், நேரில் உன்னால் காட்ட முடியுமா என்று விதாண்டவாதமாக பேசுவான். சாமி சிலையை பார்த்து யாராவது கும்பிட்டால் அவர்களை கல் எடுத்து எறிவான். கல்லில் என்ன இருக்கிறது என்று அதனிடம் பேசிக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்பான். இப்படியே நாட்கள் மாதங்கள் போய்கொண்டிருந்தது. கண்ணப்பதாசனுக்கு காய்ச்சல் வந்தது. சிறிது நாட்கள் கழித்து எழுந்து நடக்க முடியாமல் போய்விட்டது. காய்ச்சல் முற்றி முடக்குவாதம் வந்துவிட்டது. அவனுடைய கைகால்கள் செயல்பாட்டை இழந்தது. யாரையும் மதிக்காமல், யாருடைய உதவியும் தேவையில்லை என்று இருந்தவனுக்கு தாயின் உதவியோடு நாட்களை கழித்தான். அவனால் சாப்பிட முடியவில்லை. எப்போதும் வாயில் நீர் வடிந்து கொண்டே இருந்தது. தந்தை வைத்தியரை அழைத்து வந்து காண்பித்தார். வைத்தியர் பச்சிலையால் மருந்துகளை தயார் செய்து கொண்டு வந்து கொடுத்தார். எவ்வளவோ மருந்துகள் சாப்பிட்டாலும் பலன் அளிக்கவில்லை. படுத்த படுக்கையில் இருந்ததால் உடம்பில் புண் வர ஆரம்பித்தது. சில நாட்களில் புண்ணிலிருந்து புரையேறி சீல் வடித்தது. கண்ணப்பதாசன் பக்கத்தில் சென்றாலே துர்நாற்றம் அடித்தது. தாயாரால் அவனை சுத்தம் செய்ய முடியவில்லை. கிராமத்தில் இருந்தவர்கள் கண்ணப்பதாசனை பார்த்து பரிதாபப்பட்டார்கள். கண்ணப்பதாசனின் சொந்தக்காரர் ஒரு வயதான முதியவர் இவனை பார்க்க வந்தார். கண்ணப்பதாசன் தாயை பார்த்து, வைத்தியர் என்ன சொல்கிறார்? நோயால் இவ்வளவு வேதனையை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறானே, இதற்கு மாற்று வழி ஏதும் செய்யவில்லையா என்றார் முதியவர். அதற்கு தாய், நாங்கள் எவ்வளவோ வைத்தியர்களை வைத்து பார்த்து விட்டோம், எதுவும் பலன் அளிக்கவில்லை. நாங்கள் என்ன செய்வது? செல்லமாக வளர்த்த மகன் இப்படி ஆகிவிட்டானே, நாங்கள் என்ன பாவம் செய்தோம் என்று தெரியவில்லை என்று தாய் அழுதாள். உடனே முதியவர், நம்மால் முடிந்த அளவு இவனை குளிக்க வைத்து புண் இருக்கும் இடத்தில் பச்சிலையை வைத்து கட்டு போட்டு ஒரு சுத்தமான துணியால் சுற்றி பக்கத்தில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு தூக்கி கொண்டு போவோம். நாம் செய்ய வேண்டியதை செய்வோம். இதற்கு மேல் இறைவன் விட்ட வழி என்று சொல்லிவிட்டு கண்ணப்பதாசனை தூக்குவதற்கு தாய் தந்தையை அழைத்தார். அதற்கு, இவனுக்கு சாமி என்றாலே பிடிக்காது, அது பற்றி பேசினாலே கோபம் வரும், அதனால் தான் நாங்கள் கோவிலுக்கு அழைத்து செல்லாமலே இருந்தோம் என்றார்கள் தாய் தந்தை இருவரும். இனி இவன் சாவதும் பிழைப்பதும் இறைவனிடத்தில் தான் இருக்கிறது. உங்கள் மகன் சாவுக்கு போராடி கொண்டு இருக்கிறான். நீங்கள் வேடிக்கை பார்ப்பது போல் இருக்கிறது. உங்கள் மகனுக்கு பிடிக்கவில்லை என்றால் கோவிலுக்கு சென்றால் நல்லபடியாக பிழைத்து விட்டால் அவன் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததாக ஏன் நீங்கள் நினைக்கவில்லை? முதியவர் இதை சொன்னவுடன் மூவரும் சேர்ந்து கண்ணப்பதாசனை நன்றாக குளிக்க வைத்து புண்களுக்கெல்லாம் மருந்து போட்டு நல்ல வெள்ளை துணியில் சுற்றி தூக்கி கொண்டு கோவிலுக்கு சென்றார்கள். இவனை கோவில் ஐயர் பார்த்தவுடன், சிறு வயதிலே இப்படி ஒரு வியாதியா, இப்படி ஒரு நோயை கொடுத்த வேதனையில் வாடிக்கொண்டு இருக்கிறானே. கண்ணப்பதாசன் தாய் தந்தையிடம் நோய் எப்படி வந்தது என்று விபரத்தை கேட்டறிந்த ஐயர் மிகுந்த வருத்தப்பட்டார். இவனுக்கு இறைவனின் அருள் கிடைத்தால் எப்படிப்பட்ட கொடூரமான வியாதியாக இருந்தாலும் குணமாகிவிடும். என்னால் முடிந்த உதவியை செய்கிறேன் என்று சொல்லி சிவனுக்கு நேராக கண்ணப்பதாசனை படுக்க வைத்து சிவனுக்கு அபிஷேக ஆராதனை எல்லாம் செய்து முடிந்ததற்கு பின் விபூதியை உடம்பெல்லாம் தேய்க்க சொல்லி, பிறகு விபூதியை நீரில் கலந்து வாயில் ஊற்றவிடச் சொல்லி, ஒரு பச்சிலை பெயரை சொல்லி தினமும் கசாயம் செய்து கொடுங்கள். உடம்பில் இருக்கும் கிருமிகளை எல்லாம் அழித்துவிடும். கொஞ்சம் விபூதியை கொடுத்து இறைவனின் நாமத்தை சொல்லிக்கொண்டே அடிக்கடி இதை உடம்பில் பூசி விடுங்கள். உங்கள் மகன் பிழைத்து விடுவான் என்று ஐயர் சொன்னவுடன் தாய் தந்தை இருவருக்கும் சந்தோஷமாகி விட்டது. ஐயர் சொன்னது போல் பச்சிலையை எடுத்து வந்து தினமும் கசாயம் வைத்து கொடுத்தால் தாய். இறைவனை நினைத்து உடம்பெல்லாம் விபூதியை பூசி வர தந்தை தினமும் மகனுக்காக கோவிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்து வந்தார். கோவில் ஐயர் கண்ணப்பதாசன் தந்தையிடம், இறைவன் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். உங்கள் மகன் நோய் குணமாகி இறை நம்பிக்கையோடு இந்த கோவிலுக்கு வருவான் என்றார். இப்படியே சிறிது நாட்கள் தாயும் தந்தையும் விடாது கவனித்துக் கொண்டு இருந்த போது கொஞ்சம் கொஞ்சமாக கைகால்களை அசைக்க ஆரம்பித்தான். அடுத்து அவனையும் அறியாமல் நமச்சிவாயா நமச்சிவாயா என்று சொல்லி எப்போதும் கைகூப்பி வணங்கிக் கொண்டே படுத்திருந்தான். நாட்கள் செல்ல செல்ல எழுந்து நடந்தான். நோய் முற்றிலும் குணமானது. முதலில் இருந்ததை காட்டிலும் நல்ல ஆரோக்கியமான இளைஞனாக மாறிவிட்டான்.
கண்ணப்பதாசன் முழு நேரமும் சிவனே கதி என்று கோவிலிலே ஐயருக்கு துணையாக வேலை செய்து கொண்டிருந்தான். கண்ணப்பதாசன் பெரியவரை போய் பார்த்து நன்றி சொல்லிவிட்டு வந்தான். திருமண வாழ்க்கை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இறைவனோடு சரணாகதி அடைந்தான். தாய் தந்தையை நல்லபடியாக பார்த்து கொண்டான் கண்ணப்பதாசன். கோவில் ஐயருக்கு வயதாகிவிட்டதால் கோவிலின் முழு நேர பொறுப்பையும் கண்ணப்பதாசன் எடுத்துக்கொண்டான். இறைவா, உன் அருள் இன்றி ஏதும் நடக்காது என்பதை மக்களுக்கு உணர்த்தி விட்டாய் என் மூலமாக. தினமும் சிவனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து மனமகிழ்ந்தான். சிவனே கதி என்று இருப்போருக்கு என்றும் இறைவன் கைவிட மாட்டான் என்பதற்கு இந்த கதையே ஒரு சாட்சி. எல்லாம் சிவமயம். அன்பே சிவம். நன்றி.